வணக்கம். ஒரு கதை உண்டு. என்னென்னா, ஞானி ஒருத்தர் ஒரு குடிசையில வாழ்றாரு. ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில வாழ்றாரு. அவர பார்க்க ஒரு அமைச்சர் போறாரு. அந்த நாட்டோட அமைச்சர். போய் அவர்ட்ட தங்கியிருந்து பேசிட்டு, "நீங்க எவ்வளோ பெரிய ஞானி. நீங்க போய் இந்த குடிசையில வாழலாமா? அதே பழைய சாதத்த சாப்பிட்டுட்டு. நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா, நீங்க மன்னருடைய அரண்மனையிலே தங்கலாம். என்ன கொஞ்சம் அவர அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான்." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஞானி சிரிச்சுட்டே பதில் சொல்றாரு, "இங்கேயுமே இந்த பழைய சாதத்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா, சந்தோஷமா இருக்கலாமே." அப்படின்னு பதில் சொல்றாரு. அப்போ இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறது பார்த்தீங்கன்னா, என்னைய கேட்டீங்கன்னா ஒரு மகா வார்த்தை, மகா வாக்கியம். அதுதான் ஞானமே கூட. ஏன்னா, நீங்க எந்த புற சூழ்நிலை எப்படி இருந்தாலுமே, உங்களுக்கு 100% உங்க மனசுக்கு ஏத்த மாரி அந்த சூழ்நிலை அமையாது. அது குடிசையோ அல்லது அரண்மனையோ. அரண்மனையில இருந்தா கூட என்ன, மன்னர் ஏதாவது முன்ன பின்ன பேசினாலும் நமக்கு வருத்தம் வரத்தான் செய்யும் இல்லையா? அதே மாதிரி இந்த ஏழ்மையான நிலையும் நம்மள பாதிக்கத்தான் செய்யும். அப்போ நமக்கு ஒரு கவலை வரத்தான் செய்யும். ஒரு வருத்தம் வரத்தான் செய்யும். ஒரு மன கஷ்டம் வரத்தான் செய்யும். அந்த மாரி வர்றத பெருசுப்படுத்தாம இருக்கிறதுக்கு பேர் தான் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு. சரி விடு அப்படின்னு விடுறதுக்கு பேர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேர். அந்த கவலை வராம இருக்கிறதுக்கு பேர் ஞானம் கிடையாது. வந்ததை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். ஸோ ஏழையாக இருந்தாலும், குடிசையில் இருந்தாலும், பணக்காரன் இருந்தாலும், மாட மாளிகையில் இருந்தாலும், அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிக அவசியமான ஒரு லைஃப் ஸ்கில். நன்றி.